காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் வணக்கம் சார். ஓ இந்த இந்த இது பார்த்தனாலடா குட் மார்னிங் சார். ஓம் சார் வந்து எண் பிரதியீடு ஆக்சுவலா நான் இது ஒரு எண் குறியீடு பிரதியில உங்களோட பிரதியீடு ஆல்மோஸ்ட் முடிப்போம். நான் ஜஸ்ட் ஒரு செக் பண்றதை தான் கேட்கிறேன். இப்ப எண் பிரதியீடு இதுல வந்து உருவங்கள் தரப்பட்டிருக்கடா. பேப்பர் பாத்துறீங்களா? உங்களுக்கு அனுப்ப நான் குரூப்ல இது பாத்துறீங்களாடா? ஓம் சார் ரைட். இது செய்தீங்களா? இந்த கணக்கு செய்தீங்களா? என்னன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே வீட்டுல செய்து வச்சிருப்பீங்கன்னு சொன்னா எங்களுக்கு டைம் மிச்சம். நாங்கள் எல்லாத்தையும் வகுப்பில செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யல சார் ஏன் செய்யல? அதான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல செய்து பார்த்துட்டு வருவீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதுல மினக்கிட தேவை இல்லைன்னு சொன்னா நாங்க வகுப்புல ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போக வேண்டியதாவே இருக்கு எங்களுக்கு. என்ன ரைட். ஓகே. இந்த 5 கேள்விக்கு உங்க டக்குன்னு விட போடுங்க. அப்ப எனக்கு செய்ய என்னண்டு என்ன கிட போறீங்க? நாங்கள் இன்றைக்கு செக்ஷன் முடிச்சு அடுத்ததுக்கு போகணும்னு பார்த்தேன். சார் நான் செஞ்சிட்டேன் சார். செஞ்சிட்டீங்களாடா? ஓ சார். வெரி குட். ஓகே சூப்பர். ரைட். சனாவா? ஆரம்மா? சனா சார். சனா. ஓகே ஓகே ரைட் ஃபைன். அப்ப இந்த பேப்பர் ஃபுல்லாவே செய்றீங்களா? ஓம் சார். ரைட் வெரி குட். ஓகே குட். இது செய்தால் வேற யாரும் இருந்தா கையெழுத்துங்க. இந்த கேள்வி பேப்பர் செய்து பார்த்தாக்க வேற யாரும் இருந்தா வேற யாரும் பிரணீப் செய்றீங்க. கட் திஷானன் செய்றீங்க. வேற இதுதானடா, இதுதான் பிரச்சனைடா. என்னன்னு சொன்னா நானும் உங்களுக்கு குரூப்ல போடுறோம் தானேடா. உங்களுக்கு போடும் போது பிடிஎஃப் நீங்க செதுட்டு வரையிலன்னு சொன்னா நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்ப செய்து கொண்டு சும்மா டைம் இல்ல போவோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லானே, இது சொல்லி தந்த விஷயங்கள்லானே. நான் உங்களை இப்ப உங்களுக்கு பயிற்சியில போடுறோம். நீங்க பயிற்சியில் செய்து கொண்டு வராட்டி நாங்கள் வகுப்பில செய்து மினக்கட்டு கொண்டு இருக்க போறோம். என்னடா போகுமா இல்லையா? ஓமா இல்லையா? சரி ஓகே. ஓமண்டா ஓம் இல்லையா? இல்ல இப்படி உனக்கு ஏதாவது சொன்னேன். எத்தனை சொன்னாலும் உங்களுக்கு விளங்க போறோம். ஓமா இல்லையான்னு கேட்டா ஓமாண்டா ஓம் இல்லையா? இல்ல உங்க அப்பா சொல்ல முடியல. சும்மா நேரத்துல எல்லாம் மைக் ஓன் பண்ணிட்டு இருப்பீங்க. இது கேள்வி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சரி சரி. முதலாக கல்விக்கு விட சொல்லுங்க. எனக்கு முதலாக கல்விக்கு நான் ஒவ்வொரு பயிற்சியா செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகே. முதலாக கல்விக்கு இது செய்தே பார்க்கல. இப்ப புதுசா செய்ய போறீங்க. ஏற்கனவே செய்து வச்சிருந்தீங்கன்னா விடைய மட்டும் சொல்லுவீங்க. ஓகே. ஹரித் சொல்லுங்க. முதலாக கல்விக்கு எனக்கு பதில ஹரித் சொல்லுங்க. சத்தமா கதைங்க. என்ன வந்து வரும்? அந்த முதலாவது படத்துக்கு 8 சார். 8 ஓகே. அதுல கூட்டல் அடையாளம் போட்டிருக்கு. சரி. அடுத்தது 7 சார். ஓகே. ரெண்டையும் கூட்டினா 15. 8 + 15 ரைட். ஓகே. ரெண்டாவது யார் சொல்ல போறீங்க ஐயா? எனக்கு ஆர்வத்தன் சொல்லுங்க ஐயா. 12 13 சார். 13 ஹரித் சொன்ன மாதிரி சொல்லுங்க.
சதுரத்தின் எண்ணிக்கை 6. ம் 7 அறுகோணத்தின் எண்ணிக்கை கணைய செய்ய என்ன வந்திருக்கீங்க? அறுகோணத்தின் எண்ணிக்கை கணித செய்கை என்ன வந்திருக்கு? கணித செய்கை என்ன? அது பிளஸ் போட்டிருக்கு. கூட்டல். ஓகே, கணித செய்கை கூட்டல். ஓகே, அடுத்தது. அந்த சதுரத்தின் எண்ணிக்கை 6. இல்ல அறுகோணத்தின் எண்ணிக்கை 7. ரெண்டையும் கூட்டினா 13. ரைட், வெரி குட் ஐயா. ஓகே, மூன்றாவது கேள்விக்கு எனக்கு கருணையும் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. மெனக்கட பண்ண 6 அந்த பிளஸ்க்கு 3 ஓகே, சதுரத்துக்கு 6 6 3 9 கணித செய்கை என்னன்னு சொல்லணும்? கூட்டல் எத்தனையா விட? மூன்றாவது விட. ரைட். நான் இப்ப இது செய்து பார்க்கவும் இல்ல, எழுதுங்கன்னு சொன்னது அப்புறம் எழுதுவீங்களோ? பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அனுப்பினால் பேப்பரை குரூப்ல அனுப்ப அதை செய்துட்டும் பாறையில அப்புறம் ஓப்புல வச்சு செய்யக்கையும் எழுதலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் ஐயா? ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு, 4வது கேள்விக்கு. எனக்கு 4வது கேள்விக்கு வந்து சபிக்ஷன் சொல்லுங்க ஐயா. 4வது சொல்லுங்க. தபிக்ஷன் ஓகே, தபிஷன் சொல்லுங்க ஐயா. முக்கோணத்துக்கு 4 சார். முக்கோணத்துக்கு 4. மற்றதுக்கு 8 சார். கணித செய்கை என்ன? கணித செய்கை கூட்டல். மற்றது 8 சார். 8. 4 மட்டும் 12 சார். 4 மட்டும் 12. குட், வெரி குட், வெரி குட் ஐயா. நான் சொல்லலாமா? ஆரையா சீமாஸ். சொல்லுங்க. வட்டம் 2 கூட்டல் அடையாளம் கணித செய்கை கூட்டல். முக்கோணம் 4 2 4 6. ரைட், குட், வெரி குட். ஆல்மோஸ்ட். அப்ப பிரதியீடுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரதியீட்டுல இல்ல சார். பிரதியீடுல சந்தேகம் இல்லை. அப்ப நாங்கள் அடுத்த இதுக்கு போமா? பிரதியோட கொஞ்சம் கூட மேல கேட்டா சும்மா ரெண்டமா கேட்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ ரெண்டமா கேட்கிறேன், சும்மா ரெண்டமா. தனது நோய்க்கு தானே சுயமா செய்யும் வைத்தியம் 10வது நான் கேட்கிற கூட சொல்லுங்க. ரெண்டமா கேட்கிறேன், பதிக்ஷன் சொல்லுங்க. எனக்கு கூட 10வது கூட சொல்லுங்க. தனது நோய்க்கு சுயமாக செய்யும் வைத்தியம் கைமருந்து. ரைட். சும்மா ரெண்டமா கேட்கிறேன். நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு எனக்கு தஜிந்தினி சொல்லுங்கம்மா. கேள்வி இலக்கம் 12க்கு சொல்லுங்க. நாத்திகன். கேள்விவா சொல்லணும் போமே. கடவுள் இல்லை என கூறுபவன் நாத்திகன். ஓகே, கடவுள் இது பண்றது இருக்குன்னு கூறுவோம் ஆத்திகன். ரைட், ஓகே. அடுத்த இன்னும் சும்மா கேட்போம். இன்னும்
ஹரிஜுவேஸ் சொல்லுங்க, ஹரிஜுவேஸ் சொல்லுங்க 13ஆம் கேள்வி கூட. சும்மா கேக்குறேன், நீங்க என்ன பாத்துக்கிறீங்க, என்ன படிச்சுக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கா. 13வது கேள்வியா சார்? 13ஆம் கேள்வி. 6 கடல் ஒன்று சேரும் இடம் கலிமுகம். திருப்பி வாசிங்க மட்டும். 13ஆம் கேள்வி ஹரிஜுவேஸ் திருப்பி வாசிங்க. திருப்பி வாசிங்க ஐயா. 6ம் கடலும் ஒன்று சேரும் இடம் கலிமுகம். ரைட், ஓகே, குட். ஓகே, அப்ப நாங்கள் அடுத்தது போகலாம். உங்களுக்கு பெரிய இது இல்லையேன்னு சும்மா ரெண்டமா தான் கேட்டேன். ரெண்டமா கேட்டதுல ஒரு தரம் பிளவிட்ட மாதிரி தெரியும். அப்ப நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போமா. இதுல கேள்வி வரும், அதுல எந்த மாற்றம், இதுல கேள்வி வரும். அடுத்த செக்ஷனுக்கு போமா. எஸ் சார். ரைட், ரைட், ஓகே, ஃபைன். இது இரண்டாவது இன்னொரு அடுத்த திறன். முதல் நாங்கள் திறன்ல கணக்கு இதுல வந்து நாங்கள் உரோமன் எண் பிரதியில உரோமன் என்ன விட்டுட்டு போனாங்க. உரோமன் என்ற தனிய படிப்போமா. சரியாடா? எனக்கு வரேன் அடுத்த ஷேர் பண்ண டாக்குமெண்ட் ஷேர். ரைட், அப்ப என்ன அடுத்த படிக்க போறோம் நாங்கள். என்னடா படிக்க போறோம்? இல்லடா, என்னதுல எங்க போட்டிருக்கு, என்னது ஷேர் பண்ணி இருக்கிறா? இலக்கம் 2 வரைவிலக்கணம். நாங்க வரைவிலக்கணம் சம்பந்தமா நாங்க இதுல வந்து ஒரு ஆளுடைய அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போறது ரீசன் என்று சொன்னால் உண்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாம் கலந்து கட்டி வேற. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த சனிக்கிழமைக்கான எக்ஸாம் வந்து பிரதியிட பேஸ் பண்ணதான் இருக்கலாம். சரியா? சனிக்கிழமை உங்களுக்கு நடக்க பயிற்சி வந்து பிரதியிட அடிப்படையா வச்சுதான் இருக்கலாம். சோ பிரதியிட வழியா பார்த்துவேன். பிரதியிடல என்னவும் வரலாம். ஓகே, ரைட், சரியா? இப்ப ஒன்றும் இல்லை, இந்த வர விளக்கணம் சொல்றது ஒரு இமேஜ் தந்திருக்காங்க, உருவ ஒன்றுதான் தந்திருக்கு. அந்த உருவை பற்றி உங்களுக்கு மனசு தோன்ற எக்ஸ்பிளனேஷன் விவர் அதை பற்றி நீங்க என்ன வசனம் எடுத்துவீங்க. ரைட், இந்த உரு ஏ பார்க்க எனக்கு சொல்லுங்கம்மா. தன்சிகா சொல்லு, உங்களுக்கு என்ன தோணுதடா? என்ன தோணுது? கருத்துள்ள வாக்கியம் ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு உரு ஏ பார்க்க என்ன தோணுதடா? சரிப்படி என்ற தண்ணி சொல்லுங்கம்மா. ஒரு ஏய பார்க்கும்போது என்ன தோணுது? 3 பசுக்கள் புல் மேய்கின்றன. 3 பசுக்கள் புல் மேய்கின்றன. ரைட், கல்வியை சொல்லுங்கம்மா. ஒரு ஏய பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கடா பாப்போம், சும்மா கேட்போம். விவசாயி ஒருவர் மாடுகளை கூட்டி சென்று விவசாயம் செய்கின்றார். விவசாயி ஒருவர். ஓகே, ரைட். ஜாண்டியா சொல்லுங்கம்மா. ஒரு ஏய பார்க்க என்ன தோணுது? ஒரு ஏய பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் பேர் பிச்சுக்காரு. விவசாயி 3 மாடுகளை புல் மேய வைக்கின்றார். சரி, ஓகே. விவசாயி 3 மாடுகளை புல் மேய வைக்கிறார். இன்னைக்கு 3 மாடுதான் வெறுப்பிச்சுமே 3 மாடுதான் தெரியுது. என்ன பரவாயில்ல. ஓகே, ரைட். ஹம்னா சொல்லுங்கம்மா. ஒரு ஏய பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரு ஏய பார்க்கும்போது என்னம்மா தோணுது? ஹம்னா சார் கரணியன் சொல்லட்டுமா? சரி, சொல்லுங்க ஐயா.
மாடுகள் விவசாயி ஒருவரின் நெற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் போது விவசாய செய்கையில் ஈடுபடும் விவசாயம் மாடுகளை கலைத்துக் கொண்டிருக்கின்றார். பெருத்து போச்சு ஐயா. என்ன ரைட் ஓகே. வேற ஓகே ஹரிஜ் யுகேஷ் சொல்லுங்க, என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஹரிஜ் யுகேஷ் சொல்லுங்க. ஹரிஜ் யுகேஷ் சொல்லுங்க. விவசாயி மாடு ஹரிஜ் யுகேஷுக்கு ரெண்டாம் தரம் நித்திரம் உண்டு அவனுக்கு. அங்க பக்கத்துல இருந்து அம்மா அழிப்பு விடுறான். ஹரிஜ் யுகேஷ் எங்கு சார் காய்ச்சல் சார் அவருக்கு, அதான் ஒளிம்பி இருக்கிறார். ஓகே 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 நோ வரிஸ். சரி சரி, அப்ப கஷ்டப்படுத்தாங்க. ஓகே ரைட் ஃபைன். ராஜ்கான் சொல்லுங்க ஐயா, என்ன தோணுதுன்னு சொல்லி, என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஏ பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் இதுல நீங்க ஒரு வெக்கப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க தெரியலையே. 4 மாடுகள் புல் மேய்கின்றன. 4 மாடுகள் புல் மேய்கின்றன. ஓகே சனா சொல்லுங்கம்மா, என்ன தோணுது? விவசாயி ஒருவர் மாடுகளை மேய்த்து விவசாயம் செய்கிறார். விவசாயிகளும் மாடுகளை போய் விவசாயம் செய்கிறார். பிரதீக்ஷன் கேட்டுறான் ஐயா, என்ன தோணுது? இல்ல சார், சொல்லுங்க சொல்லுங்க. விவசாயி 4 மாடுகளை வயல் உழுவ வைக்கிறார். சரி ஓகே, 4 மாடு வயல். ஓகே டிஷான்னு சொல்லுங்க ஐயா, என்ன தோணுது? விவசாயி ஒருவர் 4 மாடு அவரது வயலில் புல் மேய்வதை பார்த்து கலைக்கிறார். ஓகே குணந்தர்மா சொல்லுங்க, என்ன தோணுது? குணம் தர்மா சொல்லுங்க, என்ன தோணுது? வைக்கல் குப்பிகளை மாடுகள் சேர்த்து வைக்கின்றது. பிரணீத் சொல்லுங்க, பிரணீத் சொல்லுங்க. பி பிரணீத் சொல்லுங்க. 4 மாடு பிரணீத் இல்லையா, பிரணீத் இல்ல, பி பிரணீத். பி அதான் நான் இனிஷியல் சொல்லி சொன்னேன். பி பிரணீத் சொல்லுங்க. மாடு மேய்ப்பவர் 4 மாடுகளை புல் மேய வைக்கிறார். ரைட். இப்ப எஸ் பிரணீத் சொல்லுங்க ஐயா, எஸ் பிரணீத் சொல்லுங்க. ஒருவர் 4 மாடுகளை மேய்க்கின்றார். ஒருவர் 4 மாடுகளை மேய்க்கின்றார். ஓகே சபா சொன்னீங்க. சபா சொல்லுங்க. மாடுகளை புல்மேய வைக்கிறார். இதுவரைக்கும் இந்த படமே ஹரித் சொல்லுங்க. ஹரித் சொல்லுங்க. ஹரித் மாடுகளை விவசாயி ஒருவர் புல்மேய விடுகிறார். மாடுகளை விவசாயி ஒரு புல்மேய விடுகிறார். ஓகே, இதுவரைக்கும் இந்த படமேக்கு சொல்லாதாக்கள், என்ன தோணிச்சு சொல்லாதாக்கள் கையெழுத்துங்க எனக்கு. சொல்லிட்டா ஆரையா? ஃபாத்திமா ஹம்னா. ஃபாத்திமா, நான் உங்களுக்கு கேட்டுறேன், நீங்க சைலண்டா நீங்க நினைக்கிறேன். ஓகே ஃபாத்திமா ஹம்னா சொல்லுங்கம்மா. 4 மாடுகள் சூடு மிதிக்கின்றன. 4 மாடுகள் சூடு மிதிக்கின்றன. ஓகே, அடுத்த ஆறுதன் சொல்லுங்க ஐயா. விவசாயி ஒருவர் அறுவடை முடிந்தபின் மாடுகளை மேய விட்டுள்ளார். ரைட். வேற யார் சொல்லு? ரிமா சொல்ல இல்லையாமா? இல்ல சார். சொல்லுங்கடா.
மாடுகள் விவசாயின் வயலில் ம் புட்களை தின்று கொண்டிருப்பதை கண்ட விவசாயி ம் அவைகளை திரட்டுகின்றார். அவைகளை சேர்த்துகின்றார். எல்லாரும் சொல்லியாச்சு. எல்லாரும் உங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டீங்களா? உங்களோட இந்த படம் ஆருடா? ஹப்சா. சொல்லுங்கடா, சொல்லுங்க. இடையன் ஒருவன் 4 மாடுகளை மேய்க்கின்றான். அரம்மா சொன்னது ஹப்சா. ஹப்சா. எனக்கு உள்ள வந்த பதிலுக்குள்ள ஹப்சாண்ட பதில் திருப்தியா இருக்கு. ரைட், நல்ல விஷயம் உண்டு. வேற யார் சொல்லல? அதாவது சொல்ல வழியா கவனிச்சு கொள்ளுங்கடா. ஒரு படத்தை பாத்தீங்கன்னா கருணியன் கணக்கு சொல்ல போகக்கூடாது. ஐயா கருணியன் கணக்கு சொல்ல போகக்கூடாது. சிறுசா இருந்தாலும் கடுகு சிறுத்தான் காரம் பேசுவேன். சிறுசா இருந்தாலும் கருத்தா இருக்கும். என்ன கணக்கு சொல்ல போகக்கூடாது. சரியா? படம் ஏய பார்க்கும்போது அங்க எங்கேயாவது உழவு உழவு உழவுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் காய்ச்சிங்க தானே. எல்லாரும் வசந்த உழவுன்னு சொன்னீங்க தானே. உழவுன்னு சொன்னாங்க இருக்கிறீங்க தானே. நான் கேட்கிறேன், நீங்க எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா 4 மாட்டை பூட்டி உழவு செய்யறத கண்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? பொதுவா உழவு செய்யும் போது எப்படி இருக்கும்? 2 மாடுகள் சார். எஸ், 2 மாடு. ஒரு மாட்டு உழவு செய்யறதும் இருக்கு. ஒரு மாடு அல்ல 2, ஒரு மாட்டு உழவும் இருக்கு. ஒரு மாட்டு உழவும் இருக்கு. 2 பொதுவாக பெரும்பான்மை 2 மாடு. அப்ப 4 மாடு இங்க நிக்குதுன்னு சொன்னாலே உழவன்னு சொல்லதுல வேற பாவிக்கலாமா? நாங்கள் உழவன்றதை பாவிக்கலாமா? அந்த கருத்து பிள்ளையா போயிடும். இல்ல சார். எஸ், உழவன்றதை அங்க பாப்ப உழவு பாவிக்க நீங்க உழவை நீங்க தவிர்க்க வேணும். ஏன்னு சொன்னா 4 மாடுகள் இங்க 1க்கு மேற்பட்ட மாடுகள், என்ன 2க்கு மேற்பட்ட மாடுகள். சோ உழவை நாங்க தவிர்க்க வேணும். அந்த வாக்கியம் எங்களுக்கு கருத்து புதிந்ததாக இருக்காது. ரைட். 2வது விஷயம் என்று சொன்னால், அந்த அவர் இப்ப தடியோடு இருக்கிறார், கலைக்கிறார் சொல்லலாம். நீங்க மாடு வயல்ல புல்லு மேய்ந்த மாடுகளை விவசாயி கலைத்தான், திரட்டினான், துரத்தினான்னு சொல்லலாம். சரிதானே? அப்ப இது ஒரு சம்திங் அவரை வச்சுக்கொண்டு சொல்லணும். ஆனா பட் நீங்கள் அவர் தடி வச்சு கொண்டிருக்கிறார், மாட்டு வச்சு உழவு செய்யறது இந்த உருவுக்கு பொருத்தமா இருக்குமாடா? ஹப்சா என்ன சொன்னவ? ஹப்சா என்ன சொன்னவ? இடையன் ஒருவன் தனது மாடுகளை மேய்க்கிறான். என்னம்மா என்ன சொன்னீங்க ஹப்சா? இடையன் ஒருவன் தனது மாடுகளை மேய்க்கின்றான். அப்ப இங்க எங்களுக்கு பாருங்க, அந்த வாக்கியம் கருத்து போகுது இருக்கு. என்னன்னு சொன்ன, இந்த படத்தை பார்க்க 4 மாடு கிடக்கு, அவர் கையில் தடி வச்சுக்க. அப்படி நீங்க விவசாயி என்று சொல்ற என்னன்னு சொல்லி இருக்க வேணும்? என்னன்னு சொல்லி இருக்க வேணும்? விவசாயியா இருந்தால் நீங்க என்னன்னு சொல்லி இருக்க வேணும்? வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டியுள்ளார். கட்டிக்கார. ஆறு இது யார் சொன்னது? கட்டிக்கார. விவசாயி என்று சொன்னா நீங்க இந்த படத்துக்கு கூடுதல் பொருத்தமான கருத்து பொருந்த வாக்கியம் எப்படி இருக்கும்னு சொன்னால், வயலில் மேய்ந்த மாடுகளை விவசாயி விரட்டினான். அப்ப நீங்க அங்க விவசாயி என்று சொல்றீங்க. விவசாயி சம்பந்தம் தடி வச்சு கொண்டு என்ன செய்யணும்? மாட்டை கிளைக்கிற. என்ன விலங்குதாடா செல்லங்கள். அப்ப நீங்க சொன்ன வசனங்களை கருணைய நீ கணக்கு சொல்ல போகக்கூடாதுயா. அது மாதிரி சரியான இப்ப சில விஷயங்களை இப்ப எண்ணிக்கை சொன்னீங்க. சில பேர் 3 மாடுகள் 4 எண்ணிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுங்க. எண்ணிக்கை இயலுமான வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. 1 மாடு, 2 மாடு, 3 மாடு. இப்ப நீங்க 3 மாடு என்று சொன்னீங்கன்னா இதுல 3 மாடாடா செல்லங்கள் இருக்குது. இப்ப 3 மாடுன்னு நீங்க சொல்றீங்கன்னா 3 மாடா இருக்குதுல்ல? இல்ல சார். அப்ப அதுவே பிள்ளை இல்ல. அப்ப எண்ணிக்கை சொல்ல போனீங்க பிள்ளை வர்றதுக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குதல்ல. நீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனது வயல் வைந்த மாடுகளை விவசாயி ஒருவன் விரட்டினான், துரத்தினான்.
இது பொருத்தமா இருக்கும். அல்லது ஹரி சொன்ன மாதிரி அல்லது ஹப்சா சொன்ன மாதிரி இடையன் ஒருவன் தனது மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டான். என்ன, தனது மாடுகளை மேய்த்தான். சோ எங்களுக்கு இந்த ரெண்டு வசனமுமே ஒரு கருத்து பொருந்தா இருக்கு. அதை விட்டுட்டு நான் கணக்க சொல்லி கருத்தை மிஸ் பண்ண கூடாது. சரியாடா? ரைட். அப்ப ஏ என்ற உருவுக்கு நான் இதுல பிடிஎஃப் போடுவேன். குரூப்புக்கு பிடிஎஃப் போடுவேன். தலையங்க போட்டீங்களா? வர விளக்கணம் போட்டீங்களாடா? வர விளக்கணம் ஒன்று போட்டீங்களா? தலையங்க வர விளக்கணம் ஒன்று போட்டீங்களாடா? தலை நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவனுடைய படம் கீறி போடுங்க. அது பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஏ என்று போட்டு ஏக்கு என்ன எழுத போறீங்க? 2 விதமான வாக்கியம் எழுதலாம். அப்படி எழுதுவீங்க. என்ன எழுத போறீங்க? முதலாவது வாக்கியம் என்ன எழுதுங்க? சொல்லுங்க. எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. ஐயா வடிவா கருத்துள்ள வாக்கியம் எழுத்து நடையில சொல்லுங்க. இப்ப என்ன ஏக்கு எழுத போறோம். 2 கருத்து எழுத போறோம். ஒன்று கருத்து சொன்ன கருத்து எழுத போறோம். இன்னொன்னு ஹப்சா சொன்ன கருத்து எழுத போறோம். ஓகே, கருத்து உங்களோட கருத்தை எழுத்து நடையில சொல்லுங்க. வடிவா எழுத விட்டு அப்படி எழுதுவீங்க. விவசாயி ஒருவர் தனது மாடுகளை வெட்டுறீங்களே நீங்க முதல்ல இப்படி சொல்ல இல்லையே. என்ன சொன்னீங்க? தனது வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டினார். விவசாயி ஒருவன் தனது வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டினார். அப்படியேடா? கருணையன் சொல்லுங்க. அப்படி சொல்லுவீங்க. கருணையன் ஓகே. பிரணீத் சொல்லுங்க ஐயா. பி பிரணீத் இல்ல கேக்குது இல்லையா? பி பிரணீத் சொல்லுங்க ஐயா. பிரணீத். விவசாயி ஒருவன் தனது வயலில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை கண்டுவிட்டு அதனை விரட்டுகிறான். கூடி போச்சு ஐயா, கூடி போச்சு. விவசாயி ஒருவன் தனது வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டினான். இவ்வளவு காணும். அப்படி திருப்பி சொல்லுங்க ஐயா. விவசாயி ஒருவன் தனது வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டினான். இவ்வளவும் காணும். விவசாயி ஒருவன் காணாம போய் விரட்டுற கண்டத்தனை விரட்டலாம். என்ன அப்படித்தானே? கண்டத்தனை விரட்டலாம். விவசாயி ஒருவன் தனது வயலில் மேய்ந்த மாடுகளை விரட்டினான். ரைட். இப்ப இதுக்கு நாங்கள் இப்ப கப்சாட்டே கேட்போம். கப்சா சொல்லுங்கம்மா. இந்த வாசம் ஏக்கு நாங்க 2 வருஷம் எழுத போறோம். கப்சா சொல்லுங்க. எழுத்து நடையில சொல்லுங்கடா. இடையன் ஒருவன் தனது மாடுகளை மேய்க்கின்றான். அப்படின்னு சொல்ல. ஓகே. இடையன் ஒருவன். இங்க பாருங்க, விவசாயி என்று வரைக்கும் தனது நிலம் என்று வந்தது. இடையன் வரைக்கும் அவனுக்கு தனது மாடுகள் என்று வருது. என்ன, இடையனுக்கு மாடு சொந்தமானதா இருக்குது. அங்க விவசாயிக்கு நிலம் சொந்தமா இருக்கு. அப்ப விவசாயி தனது வயலில், இடையன்டா மாடுகள் தனது. ஓகே. இடையன் ஒருவன்
இடையன் ஒருவன் தனது மாடுகளை மேய்க்கிறான். எவ்வளவு காணும் எங்களுக்கு எல்லாரும் விளங்குதா என்ன சொல்ல வர்றேன்? கல்வி விளங்குதாம்மா? ரைட். தனிஷ்கா, சாரி தன்சிகா. ஓம் சார். ஓகே ரைட். ஜாண்டியா, அதாவது சோட்டா சொல்லணுமா கருத்து பொருந்த வாக்கியமா வைக்கும். என்ன சுருக்கமா கருத்து பொருந்த வாக்கியம் வைக்கும். சரியாம்மா? ரைட். ஓகே. ரிமாஸ். ரைட். அப்ப கெட்டிக்காரர். அப்படியே பிக்கு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தர் உங்களோட கன்செப்ட் என்ன? நான் கேட்கலாம் சொல்லுவோம். எனக்கு நான் கேட்கலாம் சொல்லணும். பிக்கு பிய பார்த்துட்டு நீங்க பி பெரும்பாலும் சொல்லுவீங்க. எஸ் பிரணீப் சொல்லுங்க. எஸ் பிரணீப் 44 43. சிறுவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்கிறான். கிடையாது, அவ்வளவுதான். இது வந்து கம்ப்ளிகேட் இல்ல. ஏன்னா சிறுவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்றான். சார் என்னண்டு சார் இதை நான் மாத்தி சொல்ல போறேன். இதை சொல்லாமல் வேற சொல்லக்கூடிய ஒரு கையெழுத்துங்கிறேன். சிறுவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்கிறான். கருணியன்ற லைன் வந்து கிளியர் இல்லாம வட்டி வட்டி வருது. பரவாயில்ல சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சிறுவன் ஒருவர் பாடசாலை முடிந்து வீடு செல்கின்றான். கட்டிக்காரன் இப்படித்தான் சொல்லுவீங்க. செல்கிறான் என்று கட்டாயம் செல்கிறான் என்று இருக்க கூடாதானே. பாடசாலை திரும்புகிறான் என்று சொல்லலாம். ஆனா இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் உழவு பாடசாலை செல்றானா பாடசாலை திரும்புறான்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சும்மா கேக்குறோம். ஜஸ்ட் பள்ளிக்கூடம் போய்க்கு நீட்டா போவீங்க. பள்ளிக்கூடத்துல வரைக்கும் எப்படி வருவீங்க? தலையெல்லாம் குழம்பி உடுப்பெல்லாம் ஊத்தியாகி சப்பாத்து சொத்தெல்லாம் ஊத்தியாகி கிட்ட வந்தோடனே அம்மா பேசுவா. என்ன இப்படித்தானே? பள்ளிக்கூடம் போய் நீட்டா போற பற்றக்க பாரு என்ன கோலத்துல வாரீங்க. அப்படித்தானே? அத வச்சுக்கொண்டு இந்த படத்தை மற்றபடி இரண்டு வாக்கியங்களும் சரியானவை. செல்கிறான்ன்றது எங்கேயுமே எங்களுக்கு சுட்டி காட்டப்படவில்லை. திரும்புகிறான்னு சொல்லலாம். என்ன இரண்டு வாக்கியங்களுமே சரியானது. அது எந்த மாற்றம் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு காலை மழை காட்டவே இல்லை. ஒருவேளை இதை வந்து இப்ப சூரியன் உதிக்கிற மாதிரி சூரியனை காட்டியிருந்தா செல்கிறான்றதை நாங்க தெளிவா இருந்திருக்கோம். என்ன காலையில பள்ளிக்கூடம் போறதானே. ரைட். அப்ப நீங்க படத்தை உன்னிப்பா கவனிக்க வேணும். கவனிச்சு அதுக்கானபடியே நீங்க சொல்ல வேணும். ரைட். அப்ப பிக்கு நீங்க எழுதி கொள்ளுங்கடா. பிக்கு நீங்க எழுதி கொள்ளுங்கடா. என்ன எழுதி கொள்ள போறீங்க? என்னையா எழுதி கொள்ள போறீங்க? டிக்ஷன் என்ன எழுத போறீங்க? பிக்கு மாணவன் ஒருவன் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினான். சரி, ஓகே ரைட். அப்ப நீங்க எழுத போறீங்க மாணவன் ஒருவன் பாடசாலைக்கு வீட்டுக்கு திரும்பினான். எழுதிக்கொள்ளும். ரைட். சொல்லுங்கடா. மாணவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்கிறான். சரி, ஓகே எழுதிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. கட்டாயம் நிகழ்காலத்திலே வாக்கியம் வரணும். நிகழ்காலத்துல வாக்கியம் செல்கிறான். போய்கொண்டிருக்கீங்க இந்த படம் இருக்குது. என்ன படம் வந்து கரண்டா பிரசன்ட் பண்ணிக்கொண்டு இருக்குடா. சரியா? ஓகே. அப்ப பிக்கு எழுதி கொள்ளுங்கடா. மாணவன் ஒருவன் அல்லது மாணவன் என்ற ஒருவன் அல்லது சிறுவன் ஒருவன். இது ரெண்டும் சரி. மாணவன் ஒருவன் சிறுவன் மாணவன் ஒருவன் அல்லது சிறுவன் ஒருவன் பாடசாலைக்கு செல்கிறான் அல்லது பாடசாலையிலிருந்து திரும்புகிறான். பாடசாலைக்கு செல்கிறான் எழுதி கொள்ளலாம். பாடசாலையிலிருந்து திரும்புகிறான் எழுதி கொள்ளலாம்.
சி படத்துக்கு போமா, படம் சிக்கு. ரைட், படம் சி. நான் சும்மா கேட்கிறாள், எனக்கு இப்ப சொல்லுங்க. படம் சி எனக்கு தஜிந்திரி சொல்லுங்கம்மா. படம் சிய பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? படம் சிய பார்க்க என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. மாணவன் ஒருவன் உணவு உண்ணுகிறான். மாணவனோடு உணவு உண்ணுகிறான். அர்த்தம் சொல்லுங்க ஐயா, அர்த்தம் சொல்லுங்க. சார் கருணின்னு சொல்லட்டுமா? சார் நான் சொல்றேன். ஆறு அர்த்தம் அர்த்தம் சொல்லுங்க ஐயா. மாணவன் ஒருவன் உடம்பு முடியவில்லை எனில் பான் உண்கின்றான். உடம்பு முடியவில்லை இல்ல, என்னன்னு சொன்னா இங்க உடம்பு முடியவில்லை என்றதை நாங்க அடிஷனலா சேர்க்க கூடாது ஐயா, சரிதானே? அது எங்களுக்கு உடம்பு முடியவில்லை, நாங்க உடம்பு முடியவில்லைன்னா மட்டும்தானே பான் சாப்பிடுறோம். நாங்கள் உடம்பு முடியவில்லைன்றது எங்கேயுமே இல்ல, காட்டப்படையுது. ஏன்னா வசனம் எழுதும் போது நாங்கள் எங்களுக்கு எனக்கு நாங்களா கெஸ் பண்ணி சில எழுதக்கூடாது. சரியா ஐயா? சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. மாணவன் ஒருவன் காலை உணவை உண்கிறான். காலை உணவை உண்கிறான். காலை உணவுன்றது, காலை உணவுன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? காலை உணவு தான் என்னத்தை வச்சுக்கொண்டு சொல்றீங்க? மாணவன சிறுவன் ஒருவன், உண்மையாவே இவன் மாணவன் ஒருவன்றது நீங்க சொல்லல. மாணவன் என்னடா? ஓ, சிறுவன் ஒருவன். சொல்லுங்க சொல்லுங்க. தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். என்னன்னு திருப்பி சொல்லுங்கடா. சிறுவன் ஒருவன் தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். வெரி குட். இவ்வளவுக்கா, சிறுவன் ஒருவன் தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். That's it. உண்டு கொண்டிருக்கிறான். That's it. அவ்வளவு எங்களுக்கு அதை விட மேலதிகமா எக்ஸ்ட்ராவா நாங்கள் ஒன்றும் சொல்லுங்கடா சொல்லுங்கடா. என்னண்டு கருணீன லைன் கிளியர் பாடசாலை கருணீன் கதைக்கிறது மற்றாக்களுக்கு கேக்குதோ? ஆனா கேக்குதோமா? சனா வகுப்பு கதைக்கணும், அம்மாட புற காய்ச்சிக்கொள்ளலாம் ஆறுதலா. அதனால யார் நிக்கிறா? அம்மா தான் நிக்கிறா. சனா பத்திமா சனா 44-17. அம்மாவா நிக்கிறா பக்கத்துல? இல்ல சார். அப்ப ஆரோட அப்படி ஆர்வமா கதைக்கிறீங்களா? அப்படி தங்கச்சியோட சார். தங்கச்சியோட ஆரோட கூட காய்க்கலாம். முடிச்சுட்டு ஸ்கூல் லீவு தானே, 3 நாளும் இருக்கு. ஆறதா காய் இப்ப என்ன அவசரம்? என்ன வகுப்பை கவனிச்சுட்டு ஒரு ஆறதா காய் வேணாமா? ரைட், ஓகே. இப்ப சிக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க சானா. சி படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சிறுவன் ஒருவன் தனது உணவை ரசித்து கொண்டிருக்கிறான். சிறுவன் ஒருவன் தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். ரசித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம், ருசித்துக் கொண்டிருக்கிறான். ரைட். இந்த படத்தை சி படத்தை பொறுத்த வரைக்கும் இயலுமானவரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. மாணவன் எங்கேயுமே மாணவன்றதுக்கான ஏதாவது குறியீடு இருக்காங்களுக்கு? மாணவன்றதுக்கான ஏதாவது குறியீடு இருக்கா உங்களுக்கு? யாருக்கா தெரியுதா? மாணவன் இதை வச்சுக்கொண்டுதான் சார் வேற மாணவன் நான் சொல்றேன், தெரியுதா? இல்ல. ரைட். 2வது விஷயம் காலை. யாருக்கா தெரியுது காலை பொழுதுதான்? இந்த படத்துல எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா காலை பொழுதுதான்? இல்ல, தெரியல. அப்ப எங்களுக்கு மாணவன் சொல்லையும் தவிர்த்து காலை என்று சொல்லையும் தவிர்த்து இந்த வாக்கியத்தை கருத்துள்ள வாக்கியம் எழுதலாம். அப்படி எழுதலாம். சிறுவன் ஒருவன் தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். உண்டு கொண்டிருக்கிறான். அப்ப எழுதி கொள்ளுங்கடாமா.
ஆனா உனத்தான் எழுதி கொள்ளுங்கம்மா. ஆனா எழுதுங்கம்மான்றா தான் எழுதுவா சனா, இல்லாட்டி எழுத மாட்டான். என்னம்மா சனா? அப்படியா? ஏதாவது சொன்னதான் எழுதுவீங்களோ? இல்ல சார். சரி சரி எழுதுங்க. சிறுவன் ஒருவன் தனது உணவை சுவைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லது உண்டு கொண்டிருக்கிறான். விலங்குதா ஐயாக்கள் எல்லாருக்கும் நாங்கள் அதாவது பெருசால நீட்டி முழங்கி பெருசால விழுதில்லை, பெரிய சூடுநீ எல்லாம் கொடுக்கல, பெருசா எல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணல, சிறிதா எழுதுறோம் வாக்கியத்தை. ஆனா அந்த வாக்கியத்துல என்னவா இருக்கு? முழு விஷயத்தையும் உள்ளடக்கி எழுதுறோம், கருத்து போயிருந்தா எழுதுறோம். அவன் உணவு இருக்குது, சிறுவன் இருக்கிறான், உண்டு கொண்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் மாணவன் சொல்லப்பட இல்லை எங்களுக்கு தெரியாது, காலை என்று தெரியாது. ஆனா அப்படி எழுதுனா பிழை என்று இல்லை, ஈழமனை தவிர்த்துக் கொள்வார். தேவையில்லாத எல்லாத்தையும் நாங்கள் கெஸ்ட் பண்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்வோம். ஏன்னா ஐயா சார் ரதிக்ஷன் சரியா? ரைட், ஓகே. இப்ப இத வச்சுக்கொண்டு சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதே மீனிங்ஃபுல்லா கருத்துடைய வாக்கியமா எனக்கு டிய சொல்ல போறீங்கன்னு சொன்னா தபிசுன்னு சொல்லுங்க ஐயா. டிக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. டிய பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் வித் மீனிங்ஃபுல். டி தபிச. சிறுவன் ஒருவன் குளித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். சிறுவன் ஒருவன் குளித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இதை விட வேறு ஒன்றும் தேவையில்லை. அவன் காலையில குளிக்கிறானா, மத்தியானத்துல குளிக்கிறானா, மாலையில குளிக்கிறானா, இரவுல குளிக்கிறான் எல்லாம் தேவையில்லை. கிணத்துல அள்ளி குளிக்கிறானா, குளத்துல அள்ளி குளிக்கிறானா எல்லாம் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு தேவை பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டீங்க வசனத்தை. அப்படி சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க ஐயா. சிறுவன் ஒருவன் குளித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். எங்களுக்கு முழு இதுல விஷயம் வந்துட்டு தானே. சரியான சோட்டா இருக்கு, சிம்பிளா இருக்குது. அதே நேரம் முழு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் முழுக்க வந்துட்டு திருவண்ணூர் குளித்துக் கொண்டிருக்காரு. தட்ஸ் இட். ரைட், கடிகாரம். அப்ப டிஏ போட்டு டி எழுதி கொள்ளணும். நான் சொல்லும் வரையும் வெயிட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. அவரை வாக்கியம் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை எழுதி கொள்ளணும்டா. இந்த பேப்பர் நான் குரூப்ல போடுறது பிறகு பிரிண்ட் எடுத்து ஃபைல் பண்ணும். இந்த பிரிண்ட் எடுக்கிற பேப்பர்ஸா தனி ஃபைல் வச்சுக்கொள்ளுங்க லேர்னிங்ஷிப் அமைக்கி. சரி, ஈக்கு நல்ல ஈக்கு படம் ஈக்கு நல்ல ஒரு வாக்கியம் நான் கருத்துள்ள வாக்கியம் சொல்லுவேன்டா காய்கறி. ஈக்கு படம் ஈக்கு நல்ல கருத்துள்ள வாக்கியம் நான் சொல்லுவேன். ஷார்ட்டா சொல்லுவேன், ஸ்வீட்டா சொல்லுவேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவேன், கருத்துள்ள வாக்கியம் சொல்லுவேன் சொல்லலாம். ஓகே, நாங்கள் ரிமாஸ் டேக்கப். ரிமாஸ் சொல்லுங்க ஐயா. ஈக்கு பேருந்து ஒன்றில் பயணி ஒருவன் இறங்குகிறான். பேருந்து ஒன்றில் பயணி. இது முற்றிலும் தவறான கருத்தமா, தவறான வசனம். ஏன் தவறானதுன்னு நான் சொல்றேன். பேருந்து ஒன்றில் பயணி ஒன்று இறங்குகிறான் என்பது மிகவும் தவறான, முற்றுமுழுதாக தவறான ஒரு கருத்து வாக்கியம். நான் கேட்கிறேன், கையெழுத்துனாக்கிட்ட கேட்கிறேன், கையெழுத்துற எனக்கு அடுத்தது கையெழுத்து எனக்கு கல்வி சொல்லுங்க. பேருந்தை ஒருவர் சுத்தமாக கழுவுகிறான். பேருந்தை ஒருவர் சுத்தமாக கழுவுகிறார். இது வந்துட்டு வாக்கியம் வந்துட்டு, ஆனா இதுவும் எனக்கு ஒரு 40% தான் சரி என்று தோணுது. ரைட், எனக்கு அடுத்து கருணியன் சொல்லுங்க. கருணி. வாகன சாரதி ஒருவர் தனது வாகனத்தை கழுவிக்கொண்டிருக்கின்றார். வாகன சாரதி ஒருவர். ரைட், இதுவும் வாக்கியம் சரி. இந்த வாக்கியத்திலே ஒரு முக்கியமான தவறு இருக்கு. ஓகே, ஒரு தவறு ஒன்று நான் சுட்டி காட்டுறேன். ஓகே, பிரனீப் சொல்லுங்க ஐயா. பிரனீப் சொல்லுங்க. 44 சொல்லுங்க. ஒருவர் வேனை கழுவிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் வேனை கழுவி கொண்டார். ரைட், இந்த வசனத்தை எனக்கு திருப்தி இல்லையா? ஓகே, ஆறுதல் சொல்லுங்க எனக்கு. ஆறுதல். ஒருவர் வாகனத்தை
சுத்தம் செய்து ஒருவர் வாகனத்தை சுத்த ஆர்வத்தர். ஓகே, டிஷானன் சொல்லுங்க ஐயா. டிஷானன் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒருவர் தனது பேருந்தை கழுவுகின்றார். ஒருவர் தனது பேருந்தை கழுவுவர். ஓகே, ஹரித் சொல்லுங்க. ஹரித் சொல்லுங்க. மற்ற மைக்க ஹரித் சொல்லுங்க. மியூட் பண்ணுவோம். சிற்றுண்டியை ஒருவர் கழுவி கொண்டிருக்கிறார். சிற்றூர்தியை ஒருவர் கழுவி கொண்டு வர. ரைட். அடுத்தது ஹரிஜுகேஷ் சொல்லுங்க. உங்களுக்கு ஹரிஜுகேஷ் சொல்லுங்க ஐயா. கையெழுத்துக்கிறீங்க சொல்லுங்க. ஹரிஜுகேஷ் கையெழுத்துக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொன்ன. ஒருவர் பேருந்தை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்த பேருந்தை. ரைட். அடுத்த ரதிக்ஷன் சொல்லுங்க. நான் சொல்லலாமா? ஒருவர் தனது வாகனத்தை சுத்தப்படுத்துகிறார். ஒருவர் தனது வாகனம். ரைட். இப்ப வேற யாரும் சொல்ல போறீங்களா? வேற யாரும் சொல்ல போறீங்களா? சரி, நான் சொல்லலாமா? சரி, சொல்லுங்களா. சாரதி ஒருவர் வாகனத்தில் ஒருவருடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். இது தவறான வசனமா? இது தவறான வசனம். சொல்லுங்க. வடிவா கவனிச்சு கொள்ளுங்கடா. இந்த படத்தை வடிவா பார்த்து கொள்ளுங்க. வாளி வச்சுக்க கீழே தண்ணி காட்டியிருக்கு. என்ன காட்டியிருக்கு? வாளி இருக்குது, கீழே தண்ணி காட்டியிருக்கு. அப்ப இவர் என்ன செய்யற? இந்த வாகனத்தை கழுவுற, சுத்தம் செய்கிற, கழுவுற. அதுல மாற்றம் இல்லை. சரியோ? கழுவுற அல்லது சுத்தம் செய்கிற, கழுவுகிற அல்லது சுத்தம் செய்கிற, இரண்டும் சரி. கழுவுகிறார் அல்லது சுத்தம் செய்கிறார். சரியா? அப்ப இது சரி. அப்ப இது இல்லாமல் இந்த வசனம் சொல்லுவீங்கன்னு சொன்னா அங்க கருத்துப்பட வந்துடும். நீங்கள் அந்த படத்துல பார்த்த விஷயத்தை நீங்க சொல்லலன்னு அர்த்தப்படா. சரியோ? இரண்டாவது, இத நீங்கள் சிற்றூர்தி பேருந்துன்னு சொல்லலாமா? சிற்றூர்தி என்று சொல்லாம பேருந்துன்னு சொல்லலாமா? இத சிற்றூர்தி பேருந்துன்னு சொல்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதாடா? தன்சிகா, ஏதாவது தெரியுதாமா உங்களுக்கு? இது சிற்றூர்தி அல்ல பேருந்துன்னு சொல்லி வரையறுக்கலாம். எங்களுக்கு சிற்றூர்தியா பேருந்தான்னு தெரியல. அப்ப நீங்க இதுல சில பேர் சொன்னீங்க வாகனம், அது பொருத்தமானது. சிற்றூர்தியா இருக்கட்டும், பேருந்தா இருக்கட்டும், இன்னமும் இருக்கட்டும், என்ன அது? அது ஒரு வாகனம். கூடுதல் பொருத்தமான சிற்றூர்தி பேருந்துன்றது கூடுதல் பொருத்தமானது என்ன? வாகனம். வாகனம். அப்ப நீங்க சொல்லப்படுற உங்களோட வசனத்துல, உங்களோட வாக்கியத்துல கழுவுகிறார் அல்ல சுத்தம் செய்கிறார் என்று சொல்லி இருக்க வேணும். மைக்க மியூட் பண்ணுங்கடா. மைக்க மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணுங்க. நீங்க சொல்ற மற்ற மைக்க மியூட் பண்ணுங்கன்னு சொன்ன தன்சிகா, ரெண்டு பேரும் மைக்கும் உள்ள இருக்கு. தன்சிகா, ஓகே, ரைட். அப்ப நீங்க சொல்ற வசனத்துல என்ன வரணும்? சுத்தப்படுத்துகிற அல்லது கழுவுகிற என்று சொல்லி வரணும். அடுத்தது வேற என்ன சொல்லி வரணும்? என்ன சொல்லி வரணும்? வாகனம். நீங்க சிற்றூர்தி என்று சொல்லியோ பேருந்து என்று சொல்லியோ வரையறுக்க கூடாது. இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன இன்னொரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, இவர் கழுவுறவர் இவர் ஒரு சாரதி தான் என்று யாரு சொன்னது? நாங்கள் இந்த சர்வீஸ் சென்டர்ல விட்டு வாகனம் கழுவுற இல்லையா? சர்வீஸ் சென்டர்ல இப்ப வாகனம் கழுவுற இடங்கள் இருக்கு தானே? அங்க கொண்டே கழுவுனா அங்க கொண்டே கொடுத்தோம்னு சொன்ன யாரோ ஒருத்தர் தானே கழுவுறான். இது சாரதி என்னங்கயா சொல்லப்பட்டிருக்கா?
இந்த வாகனத்துடைய சாரதி தான் இந்த கலவுரைன்னு யாருக்கா தெரியுமா? இது நாங்க வரையறுக்கலாமா? வரையறுக்கலாமாம்மா ஹப்சா? இல்ல சார். கல்கி இல்ல சார். நாங்கள் இது இந்த வாகனத்துக்கு சாரதி தான் சொல்லி வரையறுக்க முடியாது. என்ன அப்ப நீங்க இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கி இப்ப சொல்லுங்க எனக்கு வசனத்தை யார் சொல்ல போறீங்கன்னு சொன்னா நான் ஒரு ஆள்கிட்ட கேட்க போறேன்னா சரி கல்கியை சொல்லுங்களம்மா. கல்கியை சொல்லுங்க பாப்போம். இந்த 3 விஷயத்தை உள்ளடக்கி எனக்கு வசனம் சொல்லுங்கடா. ஒருவர் தனது வாகனத்தை கழுவிக் கொண்டிருக்கின்றார். இப்ப இதுலயும் ஒரு சின்ன பிள்ளை படிக்கிறேன். என்ன பிள்ளை படிக்கிறேன்? என்ன பிள்ளை வேணுமா? ஒருவர் சரி சரியோ? ஏஸ் கட்டிக்காரன். யாரு சொன்னது? தனது என்றதாங்க சேர்க்க கூடாதுமா, தேவையில்லை. எங்களுக்கு தெரியுமா அது? இப்ப நான் கழுவ கொடுத்த எடுத்து அவர் தண்டவான கழுவு வேற இல்ல. ஈவன் நீங்க சொல்ற மாதிரி சாரதிதான் கழுவுற வச்சு கொள்ளுவேன். சாரதிக்கு சொந்தமான வாகனமா தான் இருக்குமா அது? இல்ல. நாங்க தனதுன்றதை தவிர்த்துக் கொள்வோம். இப்ப சொல்லுங்க, திருத்தி சொல்லுங்க பிரதீப். பிரணீத் இல்ல பிரணீத். ஒருவர் வாகனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவர் தனது வாகனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கு. இவ்வளவும் காணவையா தனது அதெல்லாம் தேவையில்லை. நாங்க சர்வீஸ் சென்டர்ல கொண்டு கொடுத்தோம்னு சொன்னா அவனுக்கு ஆடுற வைக்கல அவன் இல்ல கழுவிட்டு போயிட்டே இருப்பான். என்ன சோ தனதுன்றது அங்க பண்ண இயலும் அதை தவிர்த்து கொள்வோம். தெளிவா சொல்ல ரைட். கல்வி ஆட்ட கேட்டான் கல்விட்ட கேட்டான்மா. கருணின்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை வடிவா சொல்லுங்க பாப்போம். கருணியன் ஒருவர் வாகனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஓகே ஃபைன். அப்ப நீங்க இதுக்கு எழுதி கொள்ளுங்க. ஒருவர் வாகனம். இவ்வளவுதான் இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒருவர் வெஹிக்கிளை கிளீன் பண்ற அவ்வளவுதான். ஒருவர் வாகனத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருவர் வாகனத்தை கழுவி கொண்டிருக்கிறார். இதை தாண்டி இது சிற்றுந்தியா பேருந்தா தெரியாது. அவர் சாரதியா இல்லையா தெரியாது. ஓமா இல்லையா தெரியாது. என்ன சிற்றூர்தியா பேருந்தா தெரியாது. அவர் சாரதியா இல்லையா தெரியாது. அந்த வெஹிக்கிள் அவர்லையா இல்லையா தெரியாது. என்ன அப்ப ஆனா இந்த படத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒருவர் வாகனத்தை கழுவுகிற இவ்வளவுதான். இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? ஒருவர் வாகனத்தை கழுவுகிற இவ்வளவுதான். இதை தாண்டி இந்த மற்றது எல்லாமே நாங்கள் கெஸ் பண்ற விஷயம். என்ன நான் கெஸ் பண்ணி சொல்ற விஷயங்கள் தான். சரியாடா? எழுதிட்டீங்களா? ஓம் சார். ஓம் சார். ஓகே. கல்வி எழுதிட்டீங்களாம்மா? ரிமாஸ் கல்வி எழுதியாச்சா? ஹரித் எழுதிட்டீங்களா? சரி. இப்ப கட்டிக்காரர் நான் நினைக்கிறேன் இந்த எப்புக்கான படத்துக்கான உலகம் சரியா சொல்லுங்க. ஏன்னா முதல் ABCD நான் கேட்கிறா சொல்லுங்க. ABCD நல்லா பழகிட்டீங்க. எப்படி வசனம் சொல்றோம்னு நல்லா பழகிட்டீங்க. எப்ப நீங்க கிளியரா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் கேட்கிறா சொல்லுங்க. சரியா? எனக்கு ஹம்னா சொல்லுங்கம்மா. எப்ப பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? ஹம்னா சொல்லுங்கடா. ஒருவர் தனது தோட்டத்தில் பூக்களில் தண்ணி ஊற்றுகிறார். ஒருவர் தன் தோட்டத்தில் பூக்களில் தண்ணி ஊற்றுகிறார். பாப்போம். எனக்கு ஜாண்டியா சொல்லுங்கம்மா. எப்பல நீங்கள் எப்ப படத்தை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? அவ்வளவுதான். என்ன தோணுது? சிறுவன் ஒருவன் பூக்களுக்கு நீர் ஊற்றுகிறான். சிறுவன் ஒருவன் பூக்களுக்கு நீர் ஊற்றுகிறார். ஓகே. சிறுவன் ஒருவன் பூக்களுக்கு நீர் ஊற்றுகிறார்.
பட் இந்த வசனத்துல எனக்கு ஒரு திருப்தி இல்லை. இன்னும் எனக்கு சரியா சொல்லக்கூடிய ஒரு ஆள் கையெழுத்துங்க. கையெழுத்துக்கிறீங்களா அல்லது கையெழுத்துங்க? சார் நான் சொல்லவா? பொறுங்கடா வாரன். நான் சொல்லவா? எனக்கு நான் சொல்லவான்னு கேட்காம கையெழுத்துங்கடா சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் இன்னும் கிளியரா சொல்லுவேன். இந்த இதுல இந்த வசனத்தை இன்னும் நான் கிளியரா சொல்லுவேன் என்று சொல்றாங்க. ஓகே பாப்போம், கேப்போமா இன்னும் கிளியரா சொல்றாங்க. எனக்கு தன்சிகா சொல்லுங்கம்மா. ஓமரா ஓமரையா சொல்லுங்க. குணந்தரமா 2-3 தடவை கேட்ட குணந்தரமா கேட்ட நேரங்கள்ல பதில மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். குணந்தரமா பூஞ்செடிக்கு நீர் ஊற்றுகிறான். என்னம்மா? சிறுவனொருவன் பூஞ்செடிக்கு நீர் ஊற்றுகிறான். வெரி குட். இவ்வளவுதான் இதுல விஷயம். சிறுவன் ஒருவன் பூச்செடிகளுக்கு நீர். அது ஏண்டா பூச்செடிகள் என்று முடிவெடுத்தினாங்க? பூ இருக்குது. கெட்டிக்காரு. இவ்வளவுதான் இந்த படத்தை பார்த்து இல்ல நீ நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. கெட்டிக்காரிக்கம்மா தன்சிகா. வெரி குட் வெரி குட். வடிவ காணிச்சு கொண்டு இருந்திருக்கா மூப்பர். என்ன இந்த படத்தை பார்த்தோன்னே பாருங்க, இவன் ஒரு சிறுவன் என்று தெரியுதா? தெரியுது. ஒரு சிறுவன் சின்ன பிள்ளை. என்ன செடிகள் என்று மட்டும் நாங்க மொட்டியா விடாமல் என்னென்று சொல்றோம்? பூச்செடிகள் என்று சொல்றோமே. ஏண்டா அதுல பூ இருக்கு. ஏனங்க பிரணை சொல்லுங்க, ஏன் பூச்செடிகள் சொல்றோம்? பிரணை பூக்கள் பூத்திருக்கு. பி பிரணீத் தான் கேக்குறேன். பூத்திருக்கு சார். வெரி குட். பூக்கள் பூத்திருக்கு. அப்ப சிறு கெட்டிக்காரியம்மா தன்சிகாவ முழு விஷயம் உள்ளடங்கிட்டு. சிறுவன் ஒருவன் செடிகளுக்கு என்று நாங்கள் முட்டையா சொல்லாமல் பூச்செடிகளுக்கு நீர் ஊற்றுகிறான். இவ்வளவுதான் இந்த படம். ஒரு ஒன்று கிடையாது. வெரி குட். நான் சொல்லலாமா? என்ன சொல்ல போறீங்கடா? சொல்லுங்க. சிறுவன் ஒருவன் பூவாரியால் பூஞ்செடிக்கு தண்ணீர் ஊற்றுகின்றான். ஓகே, பூவாளியால் பூச்செடிக்கு தண்ணீர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சார் சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. சிறுவன் ஒருவன் தனது தோட்டத்தில் உள்ள அழகிய பூக்களுக்கு நீர் ஊற்றுகிறான். பூக்களுக்குன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது ஐயா. பூக்களுக்கு தண்ணி ஊத்தணும். பூக்களுக்கு நாங்க அப்படியே தண்ணி ஊத்துறாங்களா? பூக்களுக்குன்னு சொல்லக்கூடாது. செடிகளுக்குன்னு சொல்லலாம். நீங்க பூக்களை விட்டு செடிகளுன்னு சொல்லலாம். என்ற செடிகளுக்கு தண்ணி ஊத்துவோம், பூக்களுக்கு தண்ணி ஊத்துற இல்லையா? அல்ல பூச்செடின்னு சொல்லுவோம். தண்ணி என்னத்துக்கு ஊத்துறாங்க ரதீக்ஷன்? செடிகளுக்கு. பூக்களுக்கு ஒரு நாளும் ஊத்த மாட்டான் தண்ணி. செடிகளுக்கு தான் தண்ணி ஊத்துவோம். செடிக்கு ஊத்துற தண்ணியா பூ பூக்கும். செடி கூட்டும் தண்ணி பூ பூக்கும். விளங்கிட்டாடா? சரி, ஓகே. அப்ப நாங்கள் அடுத்த ஒரு படம் காட்டுறோம். செடிகர் சொல்றீங்களா? ரைட். எனக்கு இப்ப நான் கேட்கிறாள் கையொத்தவங்க கேட்கிறாள் கையொத்தம் இல்ல சாரி கையொத்துறாள்கிட்ட நான் கேட்பேன். கேட்கிறாள் தான் சொல்லுவோம். கையொத்துறாள் ஜி படத்துக்கு என்னால நல்ல ஒரு வசனம் சொல்லி படத்தை எக்ஸ்பிளைன். நான் சொல்லவா? சரி, நான் இந்த கேட்கிறாள்கிட்ட கேட்கிற கையொத்துங்க. நான் கேட்கிறாள் இப்ப சொல்லுவோம். ரைட். எனக்கு இந்த ஜி படத்துக்கு யார் சொல்ல போறீங்கன்னு சொன்னா ஜி படத்துக்கு கனவே கையெழுத்துக்கு. சரி, ஓகே. எனக்கு கரெக்ட் சொல்லுங்க பாப்பா, என்ன சொல்ல போறீங்கன்னு பாப்பா. என்ன சொல்ல? ஜி படத்துக்கு என்ன தண்ணி விளங்கல? ஒருவர் கிணற்றிலிருந்து தண்ணீர் அழுகிறார். ஒருவர் கிணற்றிலிருந்து தண்ணி அழுகிறார். எனக்கு இந்த வசனம் திருப்தி இல்லை. ரைட், ஓகே. வேற யார்கிட்ட கேட்க போனேன்? நான் டிஷான்கிட்ட கேட்க போறேன். டிஷான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்கூல் இல்லத்தானே, ஒரு கொஞ்சம் கூட எடுக்கலாம் தானே? ஓப்போ ஒருவர் கிணற்றினால் தண்ணி எடுக்கிறார்.
எனக்கு இது இது இந்த வசனம் எனக்கு திருப்தி இல்லை. ரைட், ரிமா சொல்லுங்க. எனக்கு மற்றாக்கள் ராஜ்கான் கைய மைக்க மியூட் பண்ணுங்க ஐயா. சரி, ரிமா சொல்லுங்க. கிணற்றிலிருந்து தண்ணி எடுக்கின்றார். நீர் எடுக்கின்றார். நீர் எடுக்கிறார். ராஜ்கான் சொல்லுங்க எனக்கு வசனம். ஜிக்கு இந்த சொன்னாக்க கைய விட்டுறோம், சொன்னா கைய விட்டுறோம், சொன்னா கைய எடுத்துருங்க. ராஜ்கான் சொல்லுங்க. ஒரு மாது கிணற்றிலிருந்து தண்ணி எடுக்கிறாள். ஒரு மாது கட்டிக்காரன். இது அடையாளம் காண்ட யாரு இது? ஆனா பண்ணா ராஜ்கான் கட்டிக்காரன். முதலாவது விஷயம் ஒரு பெண் ஒருவர் என்ன, அல்லது சிம்பிளா ஒரு சொல்றார் மாது. கட்டிக்காரன் ஐயா, கட்டிக்காரன். வெரி குட். ஒரு மாது அல்லது என்ன சொல்லியிருக்க வேணும், ஒரு பெண் ஒருவர் என்ன, ஒரு பெண் ஒருவர். அடுத்தது நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் கிணற்றிலிருந்து பெண்ணொருவர், கிணற்றிலிருந்து நீர் அல்ல தண்ணீர். நீர் என்ன செய்யறார்? அள்ளுகிறார். அப்படி அள்ளுகிறார் என்று சொல்லு போல இன்னொரு சொல்லு பாய்க்கிறாங்க. என்ன சொல்லு பாய்க்கிறாங்க? இந்த அள்ளுகின்றார் என்று சொல்லுக்கு பதிலாக நீரை கிணற்றிலிருந்து எடுக்கிறதுக்கு நாங்க ஒரு சொல்லு பாய்க்கிறோம். நாங்கள் தெரிஞ்சாக்க வேற சொல்லு தெரிஞ்சாக்க கிணற்றிலிருந்து நீர் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேறொரு சொல்லு. கல்வி தெரியுமா? நீர் நிறைக்கின்றார். இல்லை, வேற அள்ளுகிறார் என்ற சொல்லுக்கு பதிலாக நீர் கிணற்றிலிருந்து நீர் எடுப்பது இல்லை. எடுக்கின்றார் இல்லை. அள்ளுகிறார் என்ற சொல்லுக்கு பதிலாக கிணற்றிலிருந்து நீர் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் இன்னொரு சொல்லு. கப்பியை பயன்படுத்தி பெண்ணொருவர் கப்பியை பயன்படுத்தி நீரை அள்ளுகின்றார். நான் இப்ப அதை கேட்கலம்மா, இந்த வசனம் கேட்கல. இந்த அள்ளுகிறார் என்ற சொல்லுக்கு கிணற்றிலிருந்து நீர் எடுத்ததுக்கு இன்னும் சொல்லு பாவிக்கிறாங்க. அள்ளுகின்றார். இது சரி. கிணற்றிலிருந்து நீர் சரியாடா? தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. தட்ஸ் இட். ஓகே. இப்ப H படத்துக்கு ஜி படத்துக்கு எழுதிட்டீங்களா? வசனம் எழுதிட்டீங்களா? ஜி படத்துக்குரிய வசனம் எழுதிட்டீங்களா? பெண்ணொருவர் கிணற்றிலிருந்து நீர் அள்ளுகிறார். பெண்ணொரு பல பாயக்கூடிய இன்னொரு சொல்லு சொல்லுங்க. யார் சொன்னது? எங்களுக்கு பிரணீதா சொன்னாங்க. அரையா சொன்னீங்க? அரையா ரஜிஹான். ரஜிகான். ரஜிகான் என்ன சொல்லி சொன்னார்? மாது. பெண்ணொருவர் பல நீங்க மாதை பாய்ச்சுக்கொள்ளலாம். மாது. ஓகே, எழுதிட்டீங்களா? எச்சுக்கு போமா? அல்ல போப்ப முடிச்சுக்கொள்ளுமா? ரதீக்ஷன் போம் என்ன? யாரு சொல்ல போறீங்க? எச்சுக்கு தன்சிகா சொல்லுங்கம்மா. பாப்போம் என்ன சொல்ல போறீங்கன்னு பாப்போம்.
சிறுவன் ஒருவன் சுவற்றிற்கு தீண்டை பூசுகிறான். சிறுவன் ஒருவன் சுவற்றிற்கு தீர்ந்தை பூசுகிறான். சார் நான் சொல்லாமா? நான் சொல்லவான்னு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன் யாராவது சொல்லணும் போல இருந்தா கையெழுத்துனீங்கன்னா நான் கேட்பேன். நான் சொல்லவான்னு எல்லாரும் கேட்டா யார சொல்றது எனக்கு தெரியாதல்லோ, யார சொல்றது. ரைட், எனக்கு ஹம்னா சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்ல போறீங்க? அண்ணன் சுவரில் வர்ணம் பூசுகிறான். ஆறு அண்ணன் சுவரில் நிறம் பூசுகிறார். அண்ணன் ஓகே, ரைட், ஃபைன், குட். எனக்கு அர்த்தம் சொல்லுங்க ஐயோ. ஒருவர் சிவத்திற்கு வர்ணம் பூசுகிறார். ஒருவர் சிவத்திற்கு வர்ணம் பூசுகிறார். குட். ஒருவர் சிவருக்கு வர்ணம் பூசுகிறார். ரைட், வெரி குட். பாப்பா என்னென்ன வேறு. சரி, எனக்கு கல்கி சொல்லுங்கம்மா. சிறுவன் ஒருவர் சுவருக்கு தீந்தை பூசுகிறான். சிறுவன் ஒருவன் சுவருக்கு தீந்தை பூசுகிறான். ரைட், ஓகே. கரணியன் சொல்லுங்க ஐயா. சிறுவன் ஒருவன் சுவருக்கு தீந்தை பூசுகிறான். சரி, சிறுவன் ஒருவன். பிரணீப் சொல்லுங்க ஐயா. ஒருவர் சுவருக்கு வர்ணம் பூசுகிறார். வர்ணம் பூசுகிறார். ஓகே, வந்துட்டேன். ஒருவர் சிவருக்கு வர்ணம் பூசுகிறார். ரைட். பிரதீக்ஷன் சொல்லுங்க ஐயா. ஒருவர் சுவருக்கு வர்ணம் பூசுகிறார். ரைட், ஓகே. சப்பா சொல்லுங்கடா. 23 சப்பா சொல்லுங்க. சிறுவன் ஒருவன் சுவருக்கு தீந்தை பூசுகின்றான். சிறுவன் ஒருவன் சுவருக்கு. ஓகே, ஹப்சா சொல்லுங்கடா. சிறுவன் ஒருவர் சுவற்றிற்கு வர்ணம் பூசுகின்றார். ஓகே, சிறுவன் ஒருவன் சுவற்றிற்கு. நான் இதுக்கு வசனம் சொல்ல போறேன். இதுவரைக்கும் சொல்லாம இருக்கு. இதுவரைக்கும் ஒன்றுக்கு வாய திறக்காம இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாருன்னு சொல்ல பார்ப்போம். இதுவரைக்கும் ஒன்றுக்கு நான குணந்தரமா எல்லாம் காட்சி கேட்கவே இல்லைடா. குணந்தரமா எல்லாம் காட்சி கேட்கவே இல்லை. என்ன கூட கூப்பிடலாம். சார் வந்துட்டார். பரவாயில்ல. சரி சார், சொல்லுங்க ஐயா. ஒருவன் சுவரில் தீந்தை பூசுகின்றான். திருப்பி சொல்லுங்க. ஒருவர் சுவருக்கு தீந்தை பூசுகிறார். வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். என்னன்னு சொன்னா, இதுல தீர்ந்தை பூசுகிறான்னு வரும்போது இந்த சிறுவன் சொல்ல தவிர்த்துக் கொள்ளுங்க. ஏண்டா சின்னாக்கள் பெயிண்ட் அடிக்கிறவங்களோ, சின்னாக்கள் பெயிண்ட் அடிக்கிறவங்களோ சிறுவன் ஒருவன்றதை வச்சுக்கணும். மற்றது ரெண்டாவது விஷயம், இந்த படத்தை வழியா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மூஞ்சிய பார்த்தா சிறுவன் மாதிரியா இருக்கு. அப்ப சிறுவன் ஒருவன்றதை விட்டுருங்க. அப்ப ஒருவன் மட்டுமே கேட்டோம். என்ன ஒருவன் அல்லது ஒருவர், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இளைஞர் ஒருவர் சுவருக்கு தீந்தை பூசுகிறார். எங்களுக்கு இந்த இளைஞர் ஒருவர் சிறுவர் ஒருவர் என்றதை நாங்க தவிர்த்துக் கொள்வோம் ஐயா. ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியல. இளைஞரா இருக்கலாம், முதியவரா இருக்கலாம், சிறுவரா இருக்கலாம். அதை விடுவோம். அதை நாங்க தவிர்த்துக்கொள்வோம். சில விஷயங்கள் இயக்கமானவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேணும். எங்களுக்கு ஒருவன் சுவருக்கு வர்ணம் அல்லது தீர்ந்தேன இந்த படத்தை பார்க்க அவ்வளவுதான். வேற ஒன்று யோசிக்க தேவையில்ல. ஒருவர் சுவருக்கு வர்ணம் அல்லது தீர்ந்தை பூசுகிறார், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தேவையில்லை. என்ன எழுதுவீங்க? இதுக்கு வசனம் எழுதி கொள்ளுங்க. பிரணீத், எழுதி கொள்ளுங்க. என்னன்னு சொல்லுவீங்க இதுக்கு? எழுதிட்டேன் சார்.
என்னன்னு சொல்லுவீங்க, எழுதிட்டீங்க சரி, என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க. எழுதுங்க. ஒருவர் சுவருக்கு வர்ணம் பூசுகிறார். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த படத்தை பார்க்க தெரியுது, இவ்வளவுதான் ஐயா தெரியுது விஷயம். விளங்குதா பண்ணி? ஓம் சார். அது அது சிறுவனா, இளைஞனா, முதியவரா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன ஒரு வேசுவருக்கு வரணும். இந்த படத்தை பார்த்தோன்னா மனசு தோன்ற விஷயம். ஒரு வேசுவருக்கு ஒரு வேசுவருக்கு வர்ணம் பூசுகிறார். சரியா ஐயா? ஓகே சார். ரைட். ஓகே. எனக்கு அடுத்த படத்துக்கு பிரணீத் சொல்லுங்க. அடுத்த படத்துக்கு பிரணீத் சொல்லுங்க. பிரணீத்தே சொல்லுங்க. சிறுவன் ஒருவன் பட்டம் விடுகிறான். அவ்வளவுதான் ஐயா, கெட்டிக்கார். சிறுவன் ஒருவன் பட்டம் விடுகிறான். அவ்வளவுதான். பட்டம் என்று சொல்லலாம், இல்லைன்னு சொன்ன காத்தாடி. அவ்வளவுதான். அது பிரச்சனை. எங்களுக்கு இந்த படத்தை பார்த்த உடனே சிம்பிளா என்னம்மா தன்சிகா? என்ன இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? சிறுவன் ஒருவன், அதுல மாற்றவில்லை. பார்க்க சிறுவன் ஒருவன் போட்டிருக்க விதம். சிறுவன் ஒருவன் பட்டம் விடு, சிறுவன் ஒருவன் பட்டம் விடு, இவ்வளவுதான். வேற ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. விளங்குதாம்மா சாண்டியா? ரைட். ஓகே. எனக்கு ஹன்சிகா சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துக்கு எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதியாச்சா? எழுதிட்டீங்களாமா? பிரதீக்ஷன், நிஷானன் எழுதியாச்சோ? ஓகே. தன்சிகா சொல்லுங்கம்மா. நல்ல ஒரு வசனம் சொல்லுங்க ஜெய படத்துக்கு. எனக்கு ஜெய படத்துக்கா? ஜெய படத்துக்கு சொல்லுங்க. பெண் ஒருவர் ஆடை தைக்கிறார். அவ்வளவுதான். பெண் ஒருவர் ஆடை தைக்கிறார். கெட்டிக்கார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். வெரி குட் அம்மா. கெட்டிக்கார். ஒருவர் ஆடை தைக்கின்றார். என்னம்மா? மாது ஒருவர் ஆடை தைக்கிறார். இவ்வளவுதான். படத்தை பார்த்து பாத்தீங்களா எப்படி வசனம் சொல்றீங்க? சிம்பிளா பிடிச்சிட்டீங்க. என்ன அந்த மாதிரி சொல்றீங்க வசனங்கள். கட்டிக்காரர் எல்லாரும். இவ்வளவுதான் விஷயம். பெண் ஒருவர் ஆடை தைக்கிறார். எங்களுக்கு வேற ஒண்ணு இந்த வெரிக்ஸாவா கட்டிக்கார். ரைட். இப்ப இன்னொரு கேட்க போறேன் நான். கே படத்துக்கு என்னையா? நான் சொல்றேன். ஆரையா? பிரணீப்பா? பிரணீதா? பிரணீப்பா? பிரணீத். பிரணீத். ஓகே, சொல்லுங்க ஐயா பாப்போம். ஒருவர் தனது சைக்கிளை ஓட்டுகிறார். ஐயா திருப்பவும் சொல்றேன், இத நீங்க வடிவ கவனிச்சு கொள்ளணும். ஒருவர் சரி சைக்கிள் ஓட்டுகிறார் சரி, அவரு சைக்கிள் யார் சொன்ன உங்களுக்கு? ஆரியா சொன்னது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? ஒருவர் சைக்கிள் ஓட்டுகிறார். அவ்வளவுதான்டா. சொல்லுங்க ஐயா. ஒருவர் தனது துவிச்சக்கர வேகமாக ஓட்டி செல்கின்றார். எங்களுக்கு தனது என்றது இயலுமான வரைக்கும் விடுங்க. தனது என்றதை விட்டுருங்கடா. தனது என்றது இப்ப ஒரு சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கு. வேகமாக. மைக்க மியூட் பண்ணுங்க. ஒருவர் சரியானே தனது என்று சொல்ல விட்டுருங்க. வேகமான சொல்லப்பட்டிருக்கு. இது சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது? சேர்க்கக்கூடாதா? வேகமாக சேர்க்கக்கூடாது. ஓகே. அப்ப வேகமான சொல்ல எதை வச்சுக்கொண்டாமா சேர்த்தனீங்க? அப்ப இதுல இந்த சைக்கிள் சில்லு சுத்துற மாதிரி ஒரு அடையாளமும், இந்த சைக்கிள் போற மாதிரி ஒரு அடையாளமும் தரப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு அப்ப என்ன
என்ன என்ன உங்களுக்கு தெரியுது? என்ன புரியுது? என்ன புரியுது? சார் தன் சைக்கிள் வேகமாக ஓட்டுகிறார். சைக்கிள் ஒன்றை ஓட்டுகிறான். இந்த அடையாளம் வந்து இந்த சைக்கிள் ஒரு இடத்துல நிக்க இல்ல. இந்த அடையாளம் வந்து என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிக்க இல்ல. செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதான் இந்த அடையாளம் குறிக்கிறது. தவிர அது வேகமாகவா ஸ்லோவாகிறதா எங்களுக்கு தெரியாது. வேகமா சொல்ல நாங்க சேர்த்துக் கொள்ளலாம். அதுல பிழை இல்லை. ஒருவர் துவிச்சக்கர வண்டியை வேகமாக செலுத்துகிறார். ஒருவர் துவிச்சக்கர வண்டியை செலுத்துகிறார். சொல்லுங்க. துவிச்சக்கர வண்டியை ஓட்டுகின்றான். சரி சொல்லுங்கடா. பிரதீக்ஷன் சொல்லலாமா? சொல்லுங்க பிரதீக்ஷன். ஒருவர் ஈருள்ளியை வேகமாக ஓட்டுகிறார். சரி, ஓகே, ரைட், ஃபைன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஈருள்ளி துவிச்சக்கர வண்டி சைக்கிள். ஈருள்ளி துவிச்சக்கர வண்டி சைக்கிள். அதுல எந்த பிரச்சனையும் இல்லைடா. ரைட். இப்ப எல் படத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனா கையெழுத்தும் நான் சொல்லுவான்னு கேட்க கூடாது. ஒருத்தர் இந்த எல் படத்தோட முடிப்போம். எல் படத்துக்கு கையெழுத்துனா எல் படத்துக்கு நான் சொல்லுவேன் சார். கையெழுத்துறாக்களை மட்டும் தான் கேட்பேன். சரி, ரிமா சொல்லுங்கம்மா. சிறுவன் ஒருவன் பரீட்சைக்காக படிக்கின்றான். சிறுவன் ஒருவன் பரீட்சைக்காக படிக்கின்றான். ரைட்டு. சரி, தன்சிகா சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? ஆர்வமா இருக்கிறாங்க. ஆர்வத்தோட இருக்கு. தன்சிகா என்ன சொல்ல போறாங்க? விளக்கின் ஒளியிலிருந்து ஒருவர் படிக்கிறார். கெட்டிக்காரு. தன்சிகா கெட்டிக்காரு. விளக்கின் ஒளியில் ஒருவர் படிக்கிறார். இவ்வளவுதான். இங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். விளக்கு, வெளிச்சம், படிக்கிற ஒருவர். இவ்வளவுதான் விஷயம். சரியாடா? இதை தாண்டி சொல்லுங்க. ஒருவர் விளக்கொலியில் படிக்கின்றார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் விளக்கொலியில் படிக்கிறார். எங்களுக்கு அவர் வந்து படிக்கிறது பாட புத்தகமா கதை புத்தகமா தெரியா. அவர் சிறுவரா இளைஞரா தெரியாது. சரியா? எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தன்சிகா சொன்ன மாதிரி ஒருவர் விளக்கொலியில் படிக்கிறார். மைக்கை மியூட் பண்ணுங்கடா. மைக்கை மியூட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் தன்சிகாவுக்கு நல்லா விளங்கிட்டோம். உங்களோட வசனங்கள் அந்த நல்ல சரியான அமைப்போட இருக்கு. கெட்டிக்காரு. விளக்கொலியை பயன்படுத்தி படிக்கின்றார். விளக்கொலியை பயன்படுத்தி படிக்கிறார். அது பிறகு நாங்க தன்சிகா சிம்பிளா எப்படி சொன்னா ஒருவர் விளக்கொலியில் படிக்கிறார். அவ்வளவுதான். அவர் படப்புத்தம் படிக்கிறாரா கதப்புத்தம் படிக்கிறார் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் இளைஞரா சிறுவனா எதுவுமே தேவையில்லை. அவர் பரீட்சைக்கு படிக்கிறாரா சும்மா படிக்கிறார் அது உண்டு. அது இந்த படத்தை பார்த்தோன்னு எங்களுக்கு தெரிகிற விஷயம் வந்து ஒருவர் விளக்கொலியில் படிக்கிறார். அடிக்கிறார் எழுது. அடிங்க எப்படி எழுதலாம்? ஒருவர் விளக்கொலியில் வாசிக்கிறார் அப்படி சொல்லலாம். ஏதோ ஒண்ணு வாசிக்கிறார். என்ன விளக்கொலியில? ஒருவர் விளக்கொலியில் வாசிக்கிறார் அல்லது ஒருவர் விளக்கொலியில் படிக்கிறார். இவ்வளவுதான் கடிகாரம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு வசனம் எழுதுறது இப்படி வேட்டுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது இதுலயா சந்தேகம் இருக்கா? இதுவரைக்கும் செய்ததுல எழுதுனதுல? அப்ப எல்லாரும் இந்த எல் வரைக்கும் படங்களை பார்த்துட்டு உங்களுக்கு மனசை தோன்றத நாங்க எழுதின வசனம் சரியான ஒப்பிட்டு பாருங்க. எப்படி சொல்லுங்கடா. அந்த பேருந்து அதுக்கு சொல்லுவீங்களா? பேருந்து கையா படம் ஈக்கா? இந்த படத்தை பாத்தீங்கன்னா இது பேருந்தா சிற்றூர்தியான நாம முடிவெடுக்கலாம். முடிவெடுக்கலாம் தானே? அதை தவிர்த்துருவோம். சரிதானே? தண்ணியும் வாளியும் இருக்கக்கூடிய இவர் என்ன செய்ய கழுவுற சுத்தம் செய்யற. சரியா? எங்களை தண்ணியும் வாளியும் இருக்கக்கூடிய கழுவுற சுத்தம் செய்யற. அதே மாதிரி இது பேருந்தா சிற்றூர்தியான்னு சொல்லாம நாங்க அதுக்கு பாய்க்க போற சொல்ல என்ன
வாகனம். வாகனம். அதே மாதிரி இந்த கழுவுற சாரதியா, நடத்துனரா, சொந்தக்காரர் எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியாது. ஒருவர் வாகனத்தை சுத்தம் செய்கிறார், ஒருவர் வாகனத்தை கழுவுவர். இவ்வளவுதான் விஷயம். சரி சார். சரியாடா? எழுதி பழங்க. இவ்வளவுதையும் அதாவது நீ கொப்பிய பார்க்காம இவ்வளவு படத்தையும் பார்த்து சரியா தோணுதா சொல்லுங்க. இதுல பாருங்க, ஜே படத்தை பாத்தீங்கன்னா மாது ஒருவர் தைக்கிறார், அவ்வளவுதான். கே படத்தை பாத்தீங்கன்னா ஒருவர் துவிச்சக்கர வண்டி ஓட்டுகிறார், அவ்வளவுதான். ஐ படத்தை பாத்தீங்கன்னா சிறுவனொருவன் பட்டம் விடுகிறார், அவ்வளவுதான். ஜி படத்தை பாத்தீங்கன்னா பெண் ஒருவர் கேட்டில இருந்து தண்ணி அழுகிறார், அவ்வளவுதான். எல் படத்தை பாத்தீங்கன்னா விளக்குழியில் ஒருவர் வாசிக்கிறார், விளக்குழியில் ஒருவர் படிக்கிறார், அவ்வளவுதான். ஏ படத்தை பாத்தீங்கன்னா விவசாயியா இருந்தா வேற மாதிரி சொல்லணும், இடையே இருந்தா வேற மாதிரி சொல்லணும். நீங்க அது விவசாயின்னு முடிவெடுத்தா தனது வயல் மேய்ந்த மாடுகளை கிளைக்கிறான்னு வரும், இடையில இருந்தா தனது மாடுகளை மேய்க்கிறான்னு வரும். சரியா? அதே மாதிரி பி படத்தை பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்கிறான் அல்லது பள்ளியிலிருந்து வருகிறான், சிறுவனவன் பள்ளிக்கு செல்கிறான் அல்லது சிறுவனவன் பள்ளியிலிருந்து வருகிறான். அதே மாதிரி சி படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உணவை உண்கிறார், ஒருவர் உணவை உண்கிறார் அல்லது ஒருவன் என்னென்ன உணவை ருசிக்கிறான். சரியா? ரைட். டி படத்தை பாத்தீங்கன்னா ஒருவர் குளிக்கிறார், அவ்வளவுதான். ஒருவர் குளிக்கிறார். எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு வேற சேர்ப்போம், அது வேற, அது பார்ப்போம். பட் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னு தெரியுது. அதே மாதிரி எப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவன் செடிகளுக்கு நீர் ஊற்றுகிறார். நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா பூச்செடிகள், என்ன பூக்கள் இருக்கக்கூடிய பூச்செடிகள் சொன்னாங்க, படிவா சொல்லிக்கொள்ளலாம். என்ன பூ இருக்கு சொல்லி, பூ இல்லா செடியை நாங்கள் பூச்செடிகள் சொல்ல இல்லையே, பூ இருக்குது, பூச்செடிகளுக்கு நீர் வார்க்கிறார். ஓகேவாடா? விளங்கிட்டா? யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப இனி என்ன வசனம் இருந்தாலும் வடிவா எழுதுங்களா நீட்டா? சரி, அப்ப இன்னைக்கு இதோட வகுப்பு முடிச்சு கொள்ளுவோம். ஓகேவா? சொல்லுங்கடா. ஓகே சார். பேப்பர்ல மாற்றம் செய்யணும்னு சொன்னீங்க சார், அது மாற்றம் செய்து மார்க்ஸ் போடுவீங்களா? என்னம்மா? எக்ஸாம் பேப்பர்ஸ் இல்ல, அது அது ஆன்லைன் எக்ஸாம் தானே, சரியான விஷயத்த அப்படியே சேர்த்ததுபடி டிஸ்பிளே ஆகும். நாங்க இங்க மனுவலா பார்க்கறது சாத்தியம் இல்லை. ஆன்லைன் எக்ஸாம் ஓப்பன் ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் இப்போ 400 சச்சமும் 500 சச்ச பேர் பாத்துருக்கேன். அதுக்குள்ள நீங்க உங்களோட பேப்பரை தேடி கண்டுபிடிச்சு திருத்துறதான்றது சாத்தியப்படாது. அப்ப அடுத்த முறை பிள்ளை வராமல் எக்ஸாமா போகும். என்ன? சரியா? ஓகேடா, சொல்லுங்கடா. தமிழ் பாடம் படிச்சீங்க, ரெக்கார்டிங் அனுப்புங்க. என்னன்னா உங்களுக்கு குரூப்ல, அதான் நான் குரூப் பார்க்க வேணும். ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி குரூப் குரூப்ல போட்டுருக்கேன். 18ஆம் தேதிக்கு பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு சின்ன ஒரு எங்களோட டெக்னிக்கல் இஷ்யூவால ரெக்கார்டிங் இருக்கே இல்லை. இன்றையில தான் திருப்பி ரெக்கார்டிங் நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அப்ப 18ஆம் தேதிக்கு பிறகு நடந்த வகுப்பு ஒன்று ரெக்கார்டிங் இல்ல. இன்றைக்குல இருந்து திருப்பி ரெக்கார்டிங் வேற. ஓகேவா? ஓகே. கேக்குறதுக்கு குரூப்ல போட்டிருக்கோம், தெளிவா போட்டிருக்கோம்டா. சரியா? சரி சார். இன்னைக்கு பின்னேரம் எத்தனை மணிக்கு சுற்றாடல்? சார் 7 மணிக்கு. இன்னைக்கு 7 மணிக்கு வைப்போம். நேரத்தை மாத்த சொல்லி சில ரிக்வஸ்ட் இருக்குது. முடிவெடுப்பு இன்னைக்கு 7 மணிக்கு நடக்கணும். சரியா? ஏன்னா சில பேர் 6 மணிக்கு மாத்த சொல்லி கேட்கறாங்க, சில பேர் 8 மணிக்கு மாத்த சொல்லி கேட்கறாங்க. நான் 2 கூட 7 மணிக்கு வச்சுக்கிறோம். 6 மணிக்கு கேட்கிறாங்க, 6 மணிக்கு மாத்துறதா, 8 மணிக்கு கேட்கிறாங்க 8 மணிக்கு மாத்துறா, அல்லது நாங்க முடிவெடுத்தபடி 7 மணிக்கண்டே இருக்கட்டுமான்னு நாங்க இன்னும் முடிவு செய்யல. இன்றைய வகுப்பு 7 மணிக்கண்டே இருக்கட்டும். சரியா? இந்த சுற்றாடல் இருக்கு என்ன 7 மணிக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கூட்டி இருக்கு. அது பெர்மனண்டாவே நீ செவ்வாய்க்கிழமையில பின்ன 7 மணிக்கு சுற்றாடல். ஏண்டா ஒரு கிளாஸ் காணான்னு சொல்லி உங்க நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கூட்டி இருக்கேன். சரியா? நாளைக்கு புதன்கிழமையில மேட்ச் நடக்கும், வியாழக்கிழமையில
வியாழக்கிழமையில தமிழ் என்ன ரைட் ஓகே ரைட் ஃபைன் காணும் சனிக்கிழமையில எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமையில மார்னிங் எக்ஸாம் பேப்பர் ஈவினிங் சனிக்கிழமையில மார்னிங் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் சிங்களம் ஈவினிங் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமையில மார்னிங் எக்ஸாம் பேப்பர் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சனிக்கிழமை நடந்த எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷன் என்ன ஓ சார் சனிக்கிழமை நடந்த எக்ஸாம் பேப்பர் டிஸ்கஷன் ஞாயிற்றுக்கிழமை பின்ன நடக்கும் சரியா ஓகே சார் ஆனந்தானே வகுப்பு இன்னும் கூட போடுவோமா சார் நீங்க கூட போறது உங்களுக்கு நேரம் இதுக்கே 6 மணிக்கு மாத்து 8 மணிக்கு மாத்து சரி ஓகே ஹேவ் a nice day bye bye Hi, sir. Bye, sir.